சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நிவாசாவைச் சேர்ந்த ரோஹில்லா சேட் பாபாவுக்கு தொண்டு செய்து வந்தான். ஒரு நாள் இரவு பாபா மகள்சாபதியுடன் பேசிக்கொண்டிருந்தார். திரைவிடப்பட்டிருந்தது. திரையை விலக்கி பாபாவை பார்க்கும் துணிவு எவருக்கும் இருந்ததில்லை. ரோஹில்லா திரையை சராலென விலக்கினான். அவனது மூளை குழம்பியது. சிரித்தான், அழுதான், சொன்னதையே திரும்பி திரும்பி சொன்னான். சாவடியின் தரைகளில் உருண்டான். குட்டி கர்ணம் போட்டான். சேற்றை வாரி இறைத்தான். சாப்பிடாமல் மிழிந்தான். நிவாசாவிலிருந்து அவன் தம்பி அவனை அழைத்து போக வந்தான். பாபா உதியை தம்பியிடம் கொடுத்து தினமும் ரோஹில்லாவுக்கு அதை பூசி வரும்படி கூறி அனுப்பினார். நிவாசா போனதும் ரோஹில்லா இயல்பு நிலைக்கு வந்துவிட்டான். அகமதாபாத்தைச் சேர்ந்த அன்வர்கான் காஜி என்பவர் துலிகாகோட் என்னும் இடத்தில் உள்ள மசூதியை புதுப்பிக்க வேண்டுமென்று பணம் கேட்டு பாபாவிடம் வந்தார். பாபா, அன்வர், அந்த மசூதி பிறரிடமிருந்து பணத்தை எதிர்பாராது தன் தேவைக்கு தானே தரும். மடத்துக்கு அடியில் 3 அடி ஆழம் தோண்டு. அந்த புதையலை எடுத்து மசூதியை செப்பினிடுவாய் என்றார். அன்வர் பாபா குறிப்பிட்ட இடத்தில் தோண்டி புதையலை எடுத்து மசூதியை சீர்திருத்திவிட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வணங்கி ஆசி பெற்று கொண்டார். கண்டேஷிலுள்ள ஜால்கானுக்கு அருகிலுள்ள மிரானிலிருந்து மத்துஷா என்பவர் பாபாவிடம் வந்து அவசர தேவைக்காக 700 ரூபாய் கேட்டார். பாபா பாபு சாஹிப் ஜோக்கிடம் 700 ரூபாய் கொண்டு வந்து இவனுக்கு கொடு என்றார். 700 வெள்ளிக்காசுகளை கொண்டு வந்து பாபாவின் முன் வைத்தார். பாபு சாஹிப் அருகிலிருந்த குலாப் லக்ஷ்மண், பாபா, போர்க்கார் ஷிம்பி என்ற 2 பையன்களிடமும் முன்புற மண்டபத்தில் ஒரு பக்கீர் சோகமாக இருப்பார், அவரிடம் இந்த பணத்தை கொடுத்து விடுங்கள் என்றார் பாபா. நமக்கு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தால் நாம் ஏதாவது தொழில் செய்து கொள்ள மாட்டோமா என்றார் லக்ஷ்மண். பாபா கொடுத்ததாக நினைத்து எடுத்துக்கொள்வோம். தலைக்கு 100 ரூபாய். நம்முடைய கஷ்டம் பாபாவுக்கு தெரியாதா? பக்கீரை அழைத்து வரச் சொல்லி கொடுக்காமல் நம்மிடம் கொடுத்து அனுப்பியதே அதற்காகத்தான் என்றான் போர்க்கார் ஷிம்பி. அதன்படி இருவரும் 100 ரூபாய்களை எடுத்து கொண்டனர். 500ஐ பக்கீரிடம் அழைத்தனர். மத்துஷா பாபாவிடம் வந்து, எனக்கு 700 ரூபாய்கள் வேண்டுமே, 500 ரூபாய் தானே இருக்கிறது, பாக்கி 200க்கு எங்கே போவேன் என்று அழுதார். 3 நாட்களாகியும் பாபா பாக்கி 200ஐ யாரிடம் கேட்டு வாங்கித் தரவில்லை. பையன்களை கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்லை. பாபாவிடம் ஆசி பெற்று கொண்டு ஊருக்கு புறப்பட்டார் மத்துஷா. நிம்கானுக்கு அருகில் அவர் நடந்து செல்லும் போது ஒரு டோங்கோ வந்து அவர் அருகில் நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் நைசாமின் தாசில்தார். நான், என் பெயர் ராருஷா. உங்களுக்கு உணவு கொடுக்கும்படி பாபா சொன்னார். வாருங்கள், சாப்பிடலாம் என்று கூறி ருசியான உணவு பெட்டகங்களை கொடுத்து அவரை சாப்பிட வைத்தார். சாப்பிட்ட பின் 200 ரூபாய்களை கொடுத்து இப்போது திருப்திதானா என்று கேட்டார். என்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டீர்கள்? பாபா உங்களிடம் எப்போது என்ன சொன்னார் என்று ஆவலுடன் கேட்டார் மத்துஷா. நேற்றிரவு கனவில் தோன்றி நிம்கான் அருகில் புலித்தோலை எடுத்து கொண்டு செல்லும் ஒரு பக்கீரை பார்ப்பாய். அவன் பசியோடு இருப்பான். முதலில் சாப்பாடு போடு, பிறகு 200 ரூபாய் கொடு, டாங்காவில் புறப்படு என்றார். நான் ஷீரடி போகிறேன். தாத்தியா பாட்டீலின் கிரக பிரதேசத்தை விசாரிக்க வேண்டும். பணம் பத்திரம் என்றபடி டோங்கோவில் ஏறி அமர்ந்தார். பாபாவின் அன்பை எண்ணி புலகித்தார் மத்துஷா. நைசாம் மாவட்டத்திலுள்ள லாசூர் என்ற இடத்திலிருந்து ஒரு வறியவர் பாபாவை தரிசிக்க வந்தார். சில காலம் பாபாவுக்கு தொண்டு செய்தார். ஒரு நாள் பாபாவுக்கு கால் பிடித்து விடும்போது, பாபா, நான் ஏழையாகவே தான் சாக வேண்டுமா? பணத்தை பார்க்கக்கூட முடியாதா என்று கேட்டார். பணத்தை பார்த்தால் ஓடி வந்து விடுவாய், பொறுமையற்றவன் நீ என்றார் பாபா. அதெல்லாம் மாட்டேன் என்றான் அவன்.
மறுநாள் அதிகாலை வாய்க்கால் ஓரமாக நடந்து செல்லும்போது மண் பொதபொதவென்று சரிந்தது. பார்த்தால் ஒரு பெரிய பானை. வாயில் கட்டிய துணி கிழிந்திருந்தது. கைவிட்டு அள்ளினார் பளபளக்கும் தங்க காசுகள். பானையை தூக்க பலவித பிரயத்தனங்கள் செய்தார். முடியவில்லை. பாபாவிடம் சொல்வோம் என்று மசூதிக்கு ஓடி வந்தார். பாபா இல்லை. ஷாமாவும் தீக்ஷத்தும் இருந்தனர். அவரிடம் செல்ல மனமில்லை. பாபாவை தேடிச் சென்று சொன்னார் வறியவர். பணத்தை பார்க்கத்தானே ஆசைப்பட்டாய், பார்த்து விட்டாயல்லவா? பொறுமையோடு காத்திருந்தால் சற்று நேரத்தில் அந்த பக்கமாய் ஆள் நடமாட்டம் அதிகரிக்கும். மற்றவர் துணையோடு புதையலில் வைக்கொண்டு வந்தால் அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டி வருமே என்று எண்ணினாய். பணம் வருமுன் கருமித்தனம் குடிபுகுந்து விட்டது. பணம் அழகான ராஜகுமாரி மாதிரி. காவல் வேண்டும். இப்படி விட்டு விட்டு வரலாமா? ருபியைச் சேர்ந்த கணுக்காடு என்ற செல்வந்தர் டோங்காவில் வந்தார். டோங்கா சாய்ந்ததின் காரணம் புதையல் என்பதை அறிந்தார். ஆட்கள் துணையோடு அதை எடுத்து சென்று விட்டார். போய்ப்பார், குழி உன்னை பார்த்து சிரிக்கும் என்றார் பாபா. பாபா சொன்னது போல் வெறும் பள்ளத்தை பார்த்ததும் துயரத்தோடு லாசூருக்கு திரும்பினார் வறியவர். பணமோ பக்தியோ அதை பெற தகுதி வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. 1915 அப்துல் காதர் என்ற அன்பர் சாய்பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு ஷீரடியிலேயே இருந்தார். ஒரு நாள் பாபா, உங்களுடைய சக்தியில் ஒரு பகுதியை எனக்கு அளித்து என்னை மகானாக்க வேண்டும் என்று கெஞ்சினார். பாபா, உனக்கு அதற்கான பக்குவம் வரவில்லை என்று எவ்வளவு சொல்லியும் அவர் விடவில்லை. பாபா தன் கைகளை மூடிக்கொண்டு ஏதோ முணுமுணுத்தபடி அவரை நோக்கி வீசினார். கையில் ஒன்றுமில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவருள் இறங்கியதை உணர்ந்தார். அப்துல் காதர் அது முதல் ஜனங்களுக்கு நிதி போதனைகளை சொன்னார். அதோடு கண்டபடி எல்லோரையும் திட்டினார். கல்லால் அடிப்பதாக பயமுறுத்தினார். 1.5 மாதங்களாக ஷீரடி மக்கள் பெரிதும் அவதிப்படுவதை பாபா உணர்ந்தார். ஒரு நாள் காதரை அழைத்து தன் மூடிய கரத்தை அவர் முன் நீட்டி லாவ் பலே டார் என்று கூறியபடி தன் பக்கம் இழுத்தார். ஏதோ ஒன்று தன்னிடமிருந்து வெளியேறுவதை காதர் உணர்ந்தார். அதன் பின் காதர் சாதாரணமாகிவிட்டார். 15 நாட்கள் சென்ற பிறகு பூனாவுக்கு சென்று ஒரு பீடிக்கடை வைத்து வாழ்க்கை நடத்தினார். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.